ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிராஜ். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசு அது இன்றே பேசு. இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா, டூ வீலர் மெக்கானிக் ஷாப். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நடக்கிற ஸ்கேம்ஸை இன்னைக்கு நான் பேச போகிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா, என்னுடைய மனைவியுடைய வண்டி, அதாவது ஸ்கூட்டி வண்டி, அதை எடுத்துகிட்டு போகிறப்போ வண்டி நடுவழியிலே நின்றுடுச்சு. நான் சரி பெட்ரோல் தான் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்ன பண்ணலாம், சரி ஒருவேளை பேட்டரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு பேட்டரி செக் பண்ணால் பேட்டரிலாம் ஒன்றும் கிடையாது. கிக் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகலை. சரி என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவோம்ல, ஒரு ஃப்ளக் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், தள்ளிக்கிட்டே போனேன். அது எங்கன்னா மடிப்பாக்கத்தில் பாலையா கடை, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு 2 மெக்கானிக் ஷாப் இருக்கும். அங்கே தான் போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வண்டியை கொடுத்துட்டு அந்த அண்ணங்கிட்ட சொன்னால், அண்ணா அது மாதிரி என்ன வண்டி ரன்னிங்லேயே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, ஓடிட்டுருக்கிறப்ப ஆஃப் ஆகிடுச்சு, என்னென்னு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்கண்ணா, பெட்ரோல் கூட இருக்குது, இப்போ தான் 200 ரூபாய்க்கு போட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், சுற்றி வந்தார், வண்டியை 2 கிக் பண்ணார், சாவியை போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. சீட்டை தூக்குனார், எட்டி பார்த்தாரு, அவர் என்ன பார்த்தாருன்னு தெரியல. பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம்னு சொல்லிட்டு போயிட்டார் வேற ஒரு வண்டி பார்க்குறதுக்கு. நான் வெயிட் பண்ணி பார்த்தோம். சரி மறுபடியும் வந்தார் தலைவர். வந்துட்டு என்ன பண்ணார், உங்கள் வண்டியில் இன்ஜின் போயிடுச்சு, போர் தான் கழட்டி பார்க்கணும், ஸோ ஒரு 7000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய்க்கு செலவாகும் அப்படின்னாரு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 5 வருஷம் ஆன வண்டி. எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான், ஐயோ ஒருவேளை இருக்குமோ, ஏன்னா 5 வருஷம் ஆகிடுச்சு இல்லை, அதனால் இன்ஜின் ஃபால்ட்டு போல் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறோம். அப்புறம் அவர் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் இந்த வண்டி வேஸ்ட்டு தான் பிரதர், அப்படி நீங்கள் விற்கிறதா இருந்தால் அப்படியே விற்றுட்டு போயிடுங்க, ஏதாவது ரேட்டு போட்டு நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது என்னடா இது சோதனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, சரி நம்ம வேண்டாம் வண்டியை விற்கலண்ணா, நான் வண்டியை தள்ளின்னு போய் வீட்டில் விட்டுடுறேன், என்றைக்கு பணம் வருதோ அன்றைக்கி இந்த வண்டியை நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து அந்த மெக்கானிக் ஷாப்லேருந்து வந்துட்டோம் கிளம்பி. அப்புறம் அங்கேருந்து வரப்பவே அப்படியே இந்த பாலையா காட்டன் அந்த பெட்ரோல் பங்க் லெஃப்ட் கட் பண்ண உடனே ஒரு மரதொட்டி இருக்கும் அந்த இடத்துல. அந்த மரதொட்டியிலேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர ரூட்டில் ஃபஸ்ட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்கும் லெஃப்ட் சைடில், பக்கத்துலேயே ஒரு வெல்டிங் ஷாப் கூட இருக்கும். அந்த மெக்கானிக் ஷாப்பில் அந்த அண்ணங்கிட்ட இந்த வண்டியை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார், வாங்கி 2 கிக் பண்ணி பார்த்தாரு, செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு பார்த்தாரு, பேட்டரி செக் பண்ணார், எல்லாமே சரியாக இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. சரி பிரதர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இருங்க ஃப்ளக் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ளக்கை கழட்டி செக் பண்ணி பார்த்தாரு, ஃப்ளக்கு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணார், போய்ட்டு ஒரு ஃப்ளக் ஒன்று வாங்கிட்டு வாங்கினார். பக்கத்துலேயே போயிட்டு ஒரு ஸ்பேஸ் பார்ட் கடையில் ஒரு ஃப்ளக் வாங்கிட்டு கொடுத்தேன், ஃப்ளக்கு போட்டார், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது நடந்து 1 வருடம் ஆகிடுச்சு. கரெக்டாக 2023 நடந்த விஷயம். இது 2023 அக்டோபர் மாதம் நடந்த விஷயம். இது நடந்து 1 வருடம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இந்த வண்டி நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த ஒரு இன்ஜின் ஃபால்ட்லாம் கிடையாது. இப்போ கூட நான் ஸ்டாப்பாக ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு முறை நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எந்த ஒரு டிஃபால்ட்டும் கிடையாது அந்த வண்டியில். அழகாக அவரே சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு. இது வரைக்கும் 1 வருஷமாக வண்டி ஓடிட்டுருக்கு. ஸோ மக்களே இதில் பாருங்கள், ஒருத்தவங்களை ஏமாற்றணுன்னா எவ்வளவு ஒரு திருட்டுத்தனம், ஒரு யோசனை. இது நான் சொல்கிறது தப்பான வச்சுக்காதீங்க, எல்லா மெக்கானிக் ஷாப்பும் கிடையாது, சில மெக்கானிக்குகள் இதை செய்கிறாங்க. உங்களுக்கு கோவம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ அந்த மெக்கானிக் கடைக்கார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இது நடந்ததை தான் சொல்கிறேன், உண்மையை தான் பேசுகிறேன். நான் மறைச்சோ இல்லை மிகைப்படுத்தியோ அதெல்லாம் சொல்லவே இல்லை. பாருங்கள், அந்த மெக்கானிக் ஷாப் பண்ண தப்பை, ஆனால் இந்த மெக்கானிக் ஷாப் அண்ணா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த மெக்கானிக் ஷாப் நடக்க என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். அதாவது உண்மையாக இருந்தார் அவர், ஆனால் ஒரு பொய்யான ஒரு மெக்கானிக் கிட்ட நாங்கள் ஏமாந்துருப்போம். அதனால் நீங்களும் தயவு செஞ்சு வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா செகண்ட் ஒப்பீனியனா இன்னொரு மெக்கானிக்கை பாருங்கள். இல்லை உங்களுக்கு தெரிந்த நல்ல நண்பரான ஒரு மெக்கானிக் இருந்தாருன்னா, உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆள் இருப்பாங்கள்ல, ரெகுலராக ஒரு வண்டியை விடுவீங்களா ஒரு இடத்துல, அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்கள நீங்கள் நம்பலாம் தாராளமாக. தயவு செஞ்சு புது இடத்துல போன இடத்துல எங்கேயாவது வண்டி நின்றுடுச்சுன்னா, யாராவது உங்ககிட்ட இன்ஜின் ஃபால்ட்டு இல்லை இந்த வண்டி இவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்கன்னா உடனே ஒத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த மெக்கானிக்கிட்ட அந்த வண்டி அங்கேருந்து தயவு செஞ்சு எடுத்துருங்க. எடுத்து உங்களுக்கு தெரிந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணுங்க. இது நடக்கிற விஷயங்கள் தான். இதனால் நிறைய மெக்கானிக்கல் நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது நம்மள யாராவது தவறாக சொல்கிறாங்களேன்ட்டு. எல்லாரையும் நான் சொல்லலை நண்பர்களே, ஒரு சில பேர் இருக்காங்க இப்படி ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமோ தெரியல.
அன்றைக்கி நாங்கள் ஏமாந்துருந்தோன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து யோசிக்காமல் இருந்திருந்தோன்னா அன்றைக்கி எங்களுக்கு ஒரு 8,000 ரூபாய் பணம் எங்கள் கையை விட்டு போயிருக்கோம், இல்லைனா வண்டியை நாங்கள் விற்றுட்டு வந்திருப்போம். அதனால் இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தவறுகள் நடந்துன்னு தான் இருக்குது. சில கெட்ட நபர்களால் சில நல்ல நபர்கள் அதை சரி பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஒரு செகண்ட் ஒப்பீனியனை என்றைக்குமே, எந்த ஒரு மெக்கானிக் ஷாப்பை மட்டும் நான் சொல்லலை, எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் டக்குன்னு பக்கத்தில் ஏதாவது ஒருத்தர்கிட்ட விசாரித்து பாருங்கள். மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சில விஷயங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையலாம். பாருங்கள், 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் நாங்கள் ஏமாந்த ஒரு இடத்துல எங்களுக்கு மொத்தமே அங்கே செலவானது வந்து லேபர் சார்ஜோடு சேர்த்து வெறும் 200 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் யாரை எப்படி ஏமாற்றலாம், யாரை வந்து கொள்ளையடிக்கலாம், யார்கிட்ட இருந்து இப்படி தான் யோசிக்கிறாங்களே தவிர உழைச்சி உண்மையாக முன்னேறணுன்ற நிலைமை வந்து இங்கே யாருமே யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி போகிற வாழ்க்கை முறை என்ன ஆகுதுன்னா, சீக்கிரம் பணக்காரன் ஆகிடணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே வந்து உருவாகிடுச்சு. ஆனால் அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றது அவங்களுக்கு தெரியலை. நீங்கள் அநியாயமாக சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட பதில் சொல்லி தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி ஒரு தவறான செயல்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். கர்மா ரொம்ப ஆபத்தானது, அது நம்ம திரும்ப வரும் நமக்கு. சரிங்களா? முடிந்த வரை உண்மையாக இருப்போம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம தவிர்ப்போம். சரிங்களா? ஏமாற்றுபவர்கள் இருப்பவரை ஏமாறுபவர்கள் ஏமாந்து கொண்டே தான் இருப்பார்கள். இது ரவிராஜ் டாக்ஸ் சேனல். நன்றே பேசுறது இன்றே பேசி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கும், தயவு செஞ்சு வந்து வெளியில் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.